வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார். தெய்வ நம்பிக்கை 9ஆம் இடம். அதே போல் உங்களுடைய ஆழ்மனது, தகப்பனார் சொத்து, தகப்பனார் இது போன்ற அமைப்புகள், முன்னோர்கள், இது எல்லாமே 9ஆம் இடம் குறிக்கும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவன அமைப்பு, அதே போல் பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே 10ஆம் இடம் குறிக்கும். அந்த வகையில் உங்களுடைய நண்பர் தான் தர்ம கர்மாதிபதி. இந்த 9, 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ இந்த 2 இடமுமே உங்களுக்கு சிறப்பான இடங்களாக வர்றதுனால ஒரு திரிகோணாதிபதி, அதே போல் கேந்திராதிபதி, இவங்க 2 பேருமே உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் இப்போ இவருக்கு குரு பார்வையும் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு தான். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலயமாகவும் ஆதாயம் உண்டு, தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாகவும் நன்மைகள் உண்டு. அதே போல் கடந்த காலங்களில் பார்த்தா சனி 10ஆம் இடத்துல பலமாக வந்துட்டு இருந்தார். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய யோகாதிபதியாகவும் அவர் இருந்தாலும் கூட, திரிகோணாதிபதியாகவும் இருந்தாலும் கூட, இங்கே அவர் வலுப்பெற்று அமர்ந்திருந்தது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பில்லாமல் தான் இருந்தது. அந்த வகையில் இப்போ இந்த 11ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி அடைஞ்சவுடனே சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வேலையாட்கள் மூலயமாகவும் தொழிலில் முன்னேற்றமும், வேலை செய்பவர்களுக்கு வேலையில் நல்ல பெயரும் லாபமும் இருந்திருக்கும். அதே போல் வெளிதூர பயணங்கள் மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு லாப உயர்வும் ஏற்பட்டிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ர அமைப்புறார், குருவின் பார்வை இங்கே படக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ தொழிலில் முன்ன இருந்ததை காட்டிலும் இந்த குருவின் பார்வை படக்கூடிய அமைப்புகளில் நன்மைகள் ஏற்படும். அதே போல் தொழில்களில் இன்னொரு இதை ஆரம்பிக்கணும். இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கேன், அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. இன்னொரு கிளையோ இன்னொரு தொழிலில் ஒரு முன்னேற்றமும் வேலையில் முன்னேற்றமும் எதிர்பார்க்குறன்றது அது இப்போ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. செஞ்சிட்ருக்கிற வேலையோ செஞ்சிட்ருக்க தொழிலும் இப்போ சிறப்பான ஒரு அமைப்பு. ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் இதை இப்போது வேண்டாம் அப்படின்றது தான் இப்போ இந்த சனி வக்ர பலன்கள் ரிஷப ராசிக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் புதிய தொழிலை தொடங்குவதும், அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர்கள், லாப அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமையிருக்கும். தன காரகனான குரு பார்வை இந்த சனிக்கு படுவது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது. அடுத்ததான் மிதுன ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர பலனில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.